மரியாதைக்குரிய தமிழ்நாடு ஹைகோர்ட் 1997 பந்தை எதிர்த்தப்போ சுப்ரீம் கோர்ட் அதை கண்டிச்சது. அதனால பந்த் ஹர்த்தாலுங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் இப்பவும் அது தொடருது. கூட சார் என்ன அந்த மொபைல கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆனா இது எதுவும் பாதிக்காத சில பேர் இருக்காங்க. ஏய் நிறுத்துறா வண்டியா, நிறுத்து. எங்கேருந்து வர? நான் இப்போ ஏர்போர்ட்ல இருந்து வரேன். என்னாச்சு சார்? ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போனோம். யோ இங்க வாயா, ஏறிக்க. மொபைல் போன் லேடிஸ் வீக்னஸ் இருக்கிற இந்த சின்ன பையன்தான் ஜீவன். என்னாச்சுண்ணா? நேரம் பார்த்து சொதப்பிருச்சே. சவுதி கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு கம்பெனில ஜாயின் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைச்சது இவனால மட்டும்தான். என்ன பிரச்சனை? வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி இருங்க பாக்குறேன். இவன் யார்? இவன் பேரு சிவன். பாத்தீங்களா? இதை சைலன்சர்ல திணிச்சு வச்சா வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? வண்டியை பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தி இருந்தப்போ அந்த மெக்கானிக்காரனுங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் தேங்க்ஸ். ஐயோ காசுல அதை வேண்டாம். பின்ன ஓ ஷிட், கண்ணாடியை உடைக்காம இருந்தா சரி. ஒரு வண்டி நிக்கல, வேற வழி இல்லாம தான். என் கார் என்ன எஸ்இடிசி பஸ்ஸா? எல்லாரும் வந்து ஏறுறீங்க? அதுல இனிமே லிஃப்ட் இல்ல. சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சும்மா ஜோக் பண்ண, பயந்துட்டியா? நீ வந்து வண்டியில உட்காரு. தேங்க்யூ. பிளேடு மாஃபியாவோட தொல்லை தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடி போறான் அன்பர். எங்க பாத்தியா? பிளாக் டீல ஸ்மால மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பிரிட்.
என்ஜாய் பண்ணுங்கடா. அண்ணா அப்ப நீங்க மோகன்லாலோட ஃபேன் போல இருக்கே. ஃபேனா? 20ஆம் நூற்றாண்டு 4 தடவை, ஓஹோ. ராஜாவோட பையன் 35 தடவை, ஓ தாளவட்டம் 30, சித்திரம் 25. என்னோட ரத்தத்துல நரம்புல 13 வயசுல இருந்து இந்த படங்கள்லாம் ஊறி இருக்கு. மோகன்லால் தான் எனக்கு எல்லாமே. நீங்க பெரிய ஆள் தான். காவியா, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு? என்ன வேணும்? பிபி செக் பண்ண வந்தேன். கொஞ்ச நாளாவே தூக்கம் வரல. அதெல்லாம் என்னோட வேலை இல்லை. அதுக்கு அங்க நர்ஸ் இருக்காங்க. அப்ப நீங்க நியூரோ சர்ஜனா? ஆமா. எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. ஹே, ஹலோ சார். பிபியோடயே போயிடாதீங்க. நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனாலதான் போன் எடுக்கல. என்ன விஷயம்? பார்த்து 4 நாள் ஆச்சு. ஒரு முத்தம் கிடைக்குமா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் ட்ரெஸ் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். அக்கா நீங்க போங்க, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் தானே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கலனா நீ மோசமான ட்ரெஸ் போட்டுட்டு போ. அதெல்லாம் இல்ல. இது எப்படி இருக்கு?
ஆனா பர்த்டே அடுத்த வாரம் தானே. அடுத்த வாரம் ஆடிட்டிங் இருக்குக்கா. ஒரு வேளை என்னால வர முடியலனா என்னம்மா அது? எங்க காட்டு பார்க்கட்டும். எப்படி இருக்குமா? நல்லா இருக்குல்ல? இவ எதுக்கு தேவையில்லாம காசு வேஸ்ட் ஓ, பண்ணிட்டு இருக்கா? இவ யாருமா? சரியான கஞ்ச பிசினரியா இருக்காமா? ஆ, அப்படி சொல்லு. ஆஹா. அப்படின்னா இந்த தடவையும் நாங்க தனியா தான்ல. வரணும்னு நினைச்சாலும் வர முடியலக்கா. நான் அவ்வளவு வேலையா இருக்கேன். ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னா மட்டும் நீ என்ன செஞ்சிருவா போற? பாத்தீங்களாமா இவ எப்படி இருக்கான்னு? நானும் எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கேன். இவ கேட்டாதானே? அவ்வளோ சோம்பேறித்தனம். இந்தா டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல கிளம்பு. போ. நீ அவளை எதுவும் சொல்லாத. பாசமான சண்டை தானேமா. இந்த வாட்டியாவது பிஎஸ்சி ப்ளஸ் பண்ணிருந்தா இந்த பிரைவேட் ஜாபோட ஹேங் ஓவர்ல இருந்து நான் ரிலீவ் ஆயிருப்பேன். ஓ, புத்திசாலிங்க கூட இருக்கிறதுனால உனக்கு கிடைச்சிடும். எனக்கு தான் டவுட். சரி பாய். நீ நினைக்கிற மாதிரி ஜீவா அந்த மாதிரி ஆள் இல்ல. ஹீ இஸ் a fraud. சரியான பொம்பளை பொறுக்கி. ஹே, அப்படிலாம் இல்ல. அவனோட அப்ரோச்ல ஜென்யூனிட்டி இருந்ததுனால தான் நானே அக்செப்ட் பண்ணேன். ஜென்யூனிட்டியா? அவங்கிட்டியா? அவன் டெய்லி ஷர்ட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி பொண்ணுங்களை மாத்திட்டு இருப்பான். ஹரி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு ஆர்கியூமெண்ட்காக சொல்லாம யூ ஹேவ் எனி ப்ரூஃப்? எஸ், ஐ கேன் ப்ரூவ் இட். மச்சான் எப்படா இருக்கா? ஹாய் மச்சான். எப்படி இருக்கா? நான் கேள்விப்பட்டேன். மீன் என்ன கதை? டேய், அதுக்கெல்லாம் ஒரு நேக்கு வேணும். இந்த பொண்ணுங்கனாலே ஒரு பிரியாணி சட்டி மாறிடா. திறக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஆர்வமா காத்திருப்போம். சாப்பிட்டு முடிச்சிட்டா அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களை மேனேஜ் பண்றதுனா ரோட்ல மழையில நடந்து போற மாதிரி கொடையும் பிடிக்கணும், ட்ரெஸ்ஸையும் பாத்துக்கணும், கீழே ஒரு கண்ணு வைக்கணும், இல்லனா சாக்கடையில விழுந்துரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்லடா. என்னோட மனசுல ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அது என் மைதிலோடது. சாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னோட செல்ல மைதிலி. அப்புறம் நாளைக்கு என்ன வேலை இருக்கு? ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா? வேலண்டைன்ஸ் டேனா ரொட்டீனை மாத்தணுமா? நம்ம ஷாப்பிங் மால்லையோ ரெஸ்டாரண்ட்லயோ பார்க்கலாம். ஹே, நோ. ஐ வாண்ட் சம்திங் ப்ரெஷியஸ். ஜஸ்ட் அ லேக் ரைட். இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம 2 பேர் மட்டும். என்ன ரொமான்டிக்கா திங்க் பண்ற? லேக் ரைட் அதுதான் எனக்கு வேணும். ஓகே, கிராண்டட். போதுமா? ஓகே ஜீவா. ஹலோ. ஜீவா, நீ எங்க இருக்க? வாட் அபௌட் டுமாரோ? வேலண்டைன்ஸ் டே அதுமா? ஐயோ சாரிடா, நாளைக்கு நான் ரொம்ப பிஸி. நம்ம வேற ஒரு நாள்ல செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே ஓகே. கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே ஓகே, பை. ஒரு ஹோட்டல் திறப்பு விழா. ஆமாம்மா. நைட்டுக்குள்ளே வந்துடுவேன். அன்வர் எங்க வாப்பா. டேய் தம்பி, ரிப்பன் கட் பண்ண யார் வரா? நம்ம பஞ்சாயத்து தலைவர் தான் கோபாலகிருஷ்ணன். ஓ அப்படியா? நீ முதல்ல வா. ரிப்பன் கட் பண்றதுக்கு அவரை விட பெஸ்டான ஆள் இந்த ஊர்ல யார் இருக்காங்க? அது என்னன்னு அப்படி சொல்லிட்டீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்க. அதான் வந்துட்டாரு பாரு. அன்வர் வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம் சார். இங்க சாப்பிட்டு தானே போவீங்க? அடக்கடவுளே, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டே வரேன். ஐயோ. இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போறேன். சரி, அப்ப போங்க. ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சார். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அட கடவுளே, மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி வச்ச கடை
என்னையோட கடை மூட வேண்டியதுதான். இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. அது என்னடா அது இங்க இல்லாத ட்ரெண்டான ஐட்டம்? இங்க எப்ப பார்த்தாலும் ஆப்ப முட்டைக்கறி தோசை தானே இருக்கே. வேற என்ன இப்போ ட்ரெண்டு? சவர்மா இருக்கா? சவர்மா இல்ல, அப்போ ஷவர்மா போட்டா போதும். இப்போ தங்கச்சி எப்படி இருக்கா? இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓ 4 லட்சம் ரூபாய் உடனே கட்டணுமா? உடனே இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட எனக்கு தெரியல சிவா. நீ டென்ஷன் ஆகாத, நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் சிவா. ச்சே, உடனே சர்ஜரி பண்ணணும். ஹலோ டேய், நான் சொன்ன விஷயம் ஏதாவது? ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். ரெடி ஆகல அப்படிதானே சிவா? சாரி காவ்யா. கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? ராமண்ணா வாங்க, ஒரு டீ சாப்பிட்டு போவோம். எனக்கு டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ சீக்கிரமா கடையை மூட்டிட்டு தப்பிக்கிற வேலையை பாரு. இந்த ஷவர்மாவை சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டான். ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரைடுக்கு ஆளுங்க இப்ப வந்துருவாங்க. வர்றது ஆரோக்கிய சாமி. அவர் இது வரைக்கும் போன கடைங்க எல்லாமே. நீ சீக்கிரமா கிளம்பு. டேய், யார் ஓனர்? நான் தான் சார். நான் ஆரோக்கியசாமி, ஃபுட் இன்ஸ்பெக்டர். நீ வித்த ஷவர்மா தான் என்ன இங்க வர வச்சிருக்கு. சார், இன்னைக்கு வந்ததா? சார் அது தோரையா சார் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் சார். கட்டம். சார் 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 ப்ளீஸ் சார். சார் கடை திறக்க கூடாது, மூடிடுங்க. சார் 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 எதுவும் பண்ண முடியாதா சார்? அதை போய் கோர்ட்ல சொல்லு. பழைய ஒரு ஜோக் இருக்கு. காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்டடி டூர்ல
நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பிளாக் கோட் சூட் போட்டு ஒரு ஹேண்ட்ஸம் பையன் மேலே தான் இங்கே எல்லாரோட கவனமும் இருந்துச்சு. அவனை விட ரொம்ப அழகானவன் தான் என்னோட ஒட்பின்னு சொன்னேன். சும்மா வம்பிழுக்க சொன்னேன். அதை கேட்டு ஒரு ஃப்ரெண்டு விளையாட்டாக சொன்னான், என் கழுத்தில் விழற தாலி 2வது கல்யாணம் பண்ணுறவரோட தான் அப்படின்னு. இன்னைக்கு அது நடந்துருச்சு. ஷாமியோட ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுக்கும்போது நரேந்திரன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. கூட ஒர்க் பண்ணுறவரோட நல்ல மனசு, அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ என்னாச்சு? நீ அவரோட லைஃப்பில் கூட நானும் வேணும்னு நரேந்திரனோட டிமாண்ட். அந்த விஷயத்தில் அடமெண்ட்டாக இருக்கான். இந்த நிலைமையில நான் என்ன பண்ணுறது? செகண்ட் மேரேஜ்னு சொல்லி ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்கறத நான் நோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சேஃப் ஜோனில் நான் இல்லைல்ல சிவா. எனக்கு ஏன் மேல தான் கோவம் வருதா? இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்போது 5 பைசா கூட வழி இல்லாம நான் இங்க தனியா நிக்கிறேன். எல்லாரும் சொல்ற சாதாரண பதில தவிர்த்து நான் வேற என்ன சொல்றது? சொந்த தங்கச்சிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நான்லாம் என்ன அக்கா? என்ன இருந்தாலும் இதை சொல்றதுக்கு நமக்கு பிடிச்ச இடத்த செலக்ட் பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான். மறக்க முடியாத ஞாபகம் ஆயிடுச்சு. இது என் மனசுல எப்பவும் இருக்கும். ஃபோனுக்கு என்னாச்சு? கால் பண்ண போகவே மாட்டேங்குது. ஓ, நான் அந்த நம்பர் மாத்திட்டேன். இப்போ புது நம்பர். ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல. என்ன பிரச்சனை சொல்லு? நெக்ஸ்ட் சண்டே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்பா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சத்தியமாவா சொல்ற? இப்போ என்ன பண்றது? நத்திங். நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரேன். வயிறு நிறைய சாப்பிடுவேன். அப்புறம் வந்த வழியில போயிடுவேன். ஓ கமான் ஜீவா, இனிமேலாவது கொஞ்சம் சீரியஸா பேசு. நமக்கு இனி வேற வழி இல்ல. நான் ஓடி வந்துடுறேன் எல்லாரையும் விட்டுட்டு. இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை விட்டு போயிடணும். நீ எதுவும் சொல்லாத. இன்னைக்கு ராத்திரி நான் கோயம்பேடு ஜங்ஷன்ல வெயிட் பண்ணுவேன். ஷார்ப்பா 8 மணிக்கு நீ அங்க இருக்கணும். நீ ஒன்னும் அவசரப்படாத. எல்லாத்தையும் யோசிச்சு பேசு. நோ, இனிமேல் எதுவும் யோசிக்க முடியாது. நான் முடிவு எடுத்துட்டேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ. சொத்த பிடிச்சு. என்னாச்சு? டேய், என்னடா? ஹலோ, சொல்றத கவனமா கேளுங்க. உங்க பொண்ணோட ரூம்ல போய் அவளும் அவன் நகையும் இருக்கான்னு பாருங்க. இல்லனா 9 மணிக்கு கோயம்பேடு ஜங்ஷன்ல அவளை கையோட பிடிச்சிடலாம். யார் நீ? ஹலோ, ஓ நம்பரையும் டெலீட் பண்ணிடுறேன். குட் பை மைதிலி. இது என்ன புது நம்பரா இருக்கு? புது ஆளா? சரி, கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ஹலோ, யார் அது? நீங்க யாரு? ஐ எம் ஜீவன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
சொல்லுங்க. உங்க பேர் தானே? உங்களை எப்படி கூப்பிடணும்? ஓ, வேண்டாண்ணா வேணாம். ஐயோ நான் சொல்றேன், நான் மிருதுலா மேனன். மிருதுலா மேனன் நல்லா இருக்கு. நாளைக்கு பார்க்கலாமா? எனக்கு நாளைக்கு நாளைக்கா? அதுக்கு என்ன, உனக்காக தானே. கண்டிப்பா வரேன். ஷூர். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, லவ் யூ, பாய். ஹலோ ஹலோ வர்கீஸ் ஹியர். சொல்லுங்க சார். ஆ சொன்னாங்க நாளைக்கா? ஓ ஓகே சார், ஓகே. திருட்டு ராஸ்கல். அன்வர், டேய் அன்வர், டேய் கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. என் பையன் காலையில போனதுங்க. இங்க பாருங்கம்மா, இந்த மருதாச்சலத்தையே ஏமாத்த பார்க்காதீங்க. ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அந்த கார்னர்லயே அவன் தப்பிச்சிட்டான். இங்க தான் நான் வந்திருப்பான். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அல்லா, அன்வர், டேய் நீ எங்க இருந்தாலும் தூக்கிடுவேன். டேய் அன்வர், அன்வர், கால் பண்ணி பார்க்கலாம். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் தான் சொன்னேன்ல அவன் இங்க இல்லைன்னு. நான் திரும்பி வருவேன். அண்ணா ப்ளீஸ் ஒரே ஒரு மாதம் டைம் கொடுங்க. இனிமே என்னால் முடியாதுப்பா. இதை பாருமா, வேலை இல்லைன்னு நினச்சி தான் அவனுக்கு நான் காசு கொடுத்தேன். இப்போ அசலும் வரல, வட்டியும் வரல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஷவர்மா தான். அது ஏதோ ஒரு வருமா, 2 நாள் நான் திருப்பி வருவேன். எனக்கு என் பைசா கிடைக்கலனா என் பசங்க வருவாங்க. என்ன செய்யணுமோ அவனுங்க செய்வாங்க. சரியா? அவர் சொன்னதை கேட்டல்ல. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி பார்த்துட்டேன். நீ என்ன வேணா பாத்துக்க, அவருக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடு. ஹலோ ஹலோ, டேய் பீட்ரு, டேய் நான் தான்டா. நான் நேற்று சொன்னல, அந்த மேட்ரு ரொம்ப பெருசாயிடுச்சுடா. நான் செம்மையாக மாட்டிகிட்டு இருக்கேன். என்னால் இங்கே நிற்க கூட முடியலடா. திடுதிடுப்புன்னு சொன்னா இவ்வளோ காசு எப்படி ரெடி பண்றது? டேய் நீ அப்படிலாம் எதுவும் சொல்லாத. நீ எப்படியாவது ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. எனக்கு வேற வழியே தெரிலடா. நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சரி நீ இங்க வா, நாம ஏதாவது ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ்ரா. பிரேக்கிங் நியூஸ். பெட்ரோல் உயர்வை கண்டித்து ஓட்டுநர் சங்கம் பந்த் அறிவிச்சிருக்காங்க. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. வந்துருவேன். ஷூர். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? ஓகே ஓகே சார். என்னோட சின்ன வயசுல தான் நான் இந்த மாதிரி டப்பா கடைகள் எல்லாம் ஆமா பார்த்துருக்கேன். சார். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி கடைகள் இல்ல. பாத்தீங்கல்ல? பந்தாலையா இருக்கும். பந்துங்கிறதுனால தான் இந்த மாதிரி மொக்க வண்டி எடுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா BMW ஃபியூஷன் எடுத்துட்டு வந்திருப்பேன். இந்த பந்த் பண்றவங்களை வச்சு ஒன்றும் முடியலப்பா. அப்போ சார் நீங்க ரொம்ப பிஸியான ஆள் இல்ல? பின்ன நான் எப்பவும் தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டேன். நான் ஃபுல்லா எப்பவும் பிசினஸ் ட்ரிப்லயே இருப்பேன். ஜப்பான், இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா. ஃபேமிலிலாம் அப்போ ஃபேமிலி இருக்கிறது பிரான்ஸ்ல தான். எனக்கு வேற வீடும் இருக்கு, ஜப்பான்ல இருக்கு.
சில நேரத்துல நான் ஜப்பான் போகும்போது அவ சொல்லுவா நான் பிரான்ஸ்ல இருக்கேன்னு, நான் பிரான்ஸுக்கு போனா அவ சொல்லுவா ஜப்பான்ல இருக்கேன்னு. நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு தான் இல்ல. ஒரு வாட்டி ஒரு காமெடி நடந்துச்சு. நான் என் வீட்டுக்கு போகும்போது என் பையனை பார்த்து சொல்றான், இதோ காசு எடுத்துட்டு வர அங்கிள் வராருமா. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஃபேமிலியை ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் பண்ணணும்னு. அப்பதான் சைனா தோணுச்சு. பெஸ்ட் பிளேஸ் நல்ல place சைனா, இல்ல சார்? நல்ல ஊரு நல்ல ஊரு. அதுக்கப்புறம் தான் அங்க போலான்னு முடிவு எடுத்துட்டேன். சார், What is biscuit? this? Oh sorry, I don't like. வாங்க வாங்க. எப்படிப்பட்ட கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா? நான் பிஸ்னஸ் டூர் முடிஞ்சு திரும்பி வரும்போது உங்களை பார்க்குறேன். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் போகிறோம். நான் அதிர்ஷ்டசாலி தான், ஏன்னா உங்கள் கூட சேர்ந்தேன்ல. அது சரி. அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க இல்லையா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்படின்னு அந்த செலிப்ரேஷன் ஸ்ட்ராங் ஆகட்டும். குடிகாரங்களுக்கு ஜாலியா குடிக்கக்கூடிய ஒரு நாள் அமையும். அது என்னன்னு தெரியுமா? அதுதான் பர்த்டே. ஓபனர் அதுதான் ஆயிருக்கு. பந்துக்கு ஜெய். இது என்னோட அண்ணன். மோகன்லாலோட படம் ஏதாவது இருந்தா போடு. ஓகே See you, bye. அப்ப அப்ப சரி, அப்ப okay. சரி, பார்க்கலாம். Bye. Bye. பார்க்கலாம். ஓகே, பார்த்து போ. அண்ணா ஒரு டீ. பென்ஸு வரதராஜனா? டேய் பீட்டரு, திருட்டு பயலே, உன் உண்மையான பேர் பென்ஸு வரதராஜனா? ஷே, அவரோட நம்பர் வாங்க மறந்துட்டேனே. என்ன பண்றது? யாரை பார்க்கணும்? மூர்த்தி சாரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு வேலையாக இருக்காரு. ஈவினிங் அவார்டு ஃபங்க்ஷன் விஆர் மாலில், அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நான் வந்துட்டேன். எப்படி வந்தனா? அது ஒரு பெரிய கதை, நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். அப்புறம் நம்ம எப்ப பார்க்கலாம்? ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நான் வாடி போயிடுவேன். சொல்லு, எப்போ, எங்க?
ஹேய் கமான், இன்னைக்கு பந்த். உன்னை பார்க்கறதுக்குமா பந்த்? லெட்ஸ் மேக் இட் டுடே. அது வந்து நம்ம நாளைக்கு ஐயோ, பார்க்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ண முடியாதா? Cool, man. Please wait. And now, I request the Honorable Minister for Industries, Sri Tony Oliver, to kindly hand over the KIF Award for the Businessman of the Year to Sri Murthy Raj, who is the chairman of Murthy Group of Companies. கங்க்ராட். தேங்க்யூ. And now I request Sri Murthy Raj to kindly deliver a few words. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிசினஸ் மேனும் ஆசைப்படுற இந்த அவார்டுக்கு என்ன தேர்ந்தெடுத்தது மை சின்சியர் தேங்க்ஸ். இன்ஃபேக்ட் இந்த அவார்டு எனக்கானதில்லை, இட் கோஸ் டு மை ஸ்டாஃப்ஸ். உண்மை சொல்லணும்னா தே ஆர் மை ரியல் பேக் போன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 300 ரூபா கொடுக்குற ஒரு வாடகை வீட்டில் தான் என்னோட பிசினஸ் ஆரம்பமாச்சு. அன்னைக்கு நான் ஒரு ஜீரோ. இப்போ when I look back, மூர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனியோட ரெப்புடேஷன், குட்வில், அது மட்டும் எனக்கு போதும். So thanks once again for this wonderful evening. Thank you. Sir, how do you feel being at the top? Frankly speaking, I'm just scared. அது வந்து I'm just kidding. You look so trendy. Hi. Hello, sir. ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ. ஒய்ஃபை கூட்டிட்டு வரலையா? அவளையா? அதுவும் இங்க இந்த ஒய்ஃப்னு சொல்றது வாரிஸ் இன்வைட் ஃபார் எவர் சார். ஹாய். எங்க போற? மூர்த்தி சாரை பார்க்கணும். சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாரு. சொன்னது கேட்கலையா? என்ன காலையிலேயே என்னையும் கையுமா? பேகெல்லாம் எடுத்துட்டு எங்க இந்த இந்த பக்கம்? பக்கமா வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் காசு கிடைக்க வேண்டியிருக்கு, கொடுக்க வேண்டிய ஆள் இங்க இல்ல. 2 நாள் வெயிட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுல நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரணும். காசுன்னு சொன்னியே, எவ்வளவு வரும்? ஒரு 8 லட்சம் ரூபா வரும். இடம் வித்ததுனால. ஏய் சாய்ரா, சாய்ரா, என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல இங்க வாடி. எதுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கீங்க? பாத்தியாடி யாரு வந்திருக்காங்கன்னு? நீ இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுடா? ஆமாப்பா, மாமா உன்னை பத்தி எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு என்ன, நான் 4-5 நாள் இங்க இருந்துட்டு தானே போவேன். உங்களோட பாசத்தை அனுபவிச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ரொம்ப நாள் ஆச்சு உண்மையான பாசத்தை அனுபவிச்சு. நீ அவனுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாயேன். ஆமா ஆமா. வந்ததும் சாப்பாடுன்னு அலையிறான்.
இந்த மாமி தோசை. ஐயோ மாமியா தோ எடுத்துட்டு வரேன்ப்பா. இப்ப எடுத்துட்டு வருவா. ரொம்ப பாசம். இதே சாப்பிடுப்பா. ஐயோ தீஞ்சு போச்சு. இவனுக்கு இதுவே சாப்பிடு. போதும். அப்புறம் என் தங்கச்சி நல்லா இருக்கால, அவ மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடறாள. பத்திரமா பாத்துக்கணும். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒருவேளை அடுத்த வாரம் நான் அங்க வந்தாலும் வருவேன். போவ போறதுக்கு முன்னாடி உன் காலை வெட்டி போட்டுருவேன். திட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அவன் கூட உட்காந்து பேசுறத பாரு. என்னங்க அங்க ஜீரகம் இருக்காடி. இது பாரு. ஏய், அடிக்காதடி அடிக்காதடி. தெரியாம சொல்லிட்டு நீ. அவங்க கூட போறேன்னு சொல்றீங்க. யாரு கேட்டு போறேன்னு சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இல்ல நான் சொல்றீங்க. போய் தான் பாருங்க. இன்னொரு தடவை போறேன்னு சொல்லி பாருங்க. வீட்டுல சாப்பாடு இருக்காது. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்களும் மாமியும் ரொம்ப பாசமா இருப்பீங்க. பாசத்துல கொஞ்சம் அடி அதிகம் இல்ல? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷனோட பிசினஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்ட் மூர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி முத்துராஜன் வாங்கியிருக்காரு. இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே. மூர்த்திராஜ். அப்போ சொன்னது புரிஞ்சதில்ல? மிஸ்டர் தேவ் சொன்னதுனால தான் உன்னங்க வர வச்சேன். ஸோ யூ ஜாயின் டுமாரோ இட்செல்ஃப். ஷியோர் சார். அப்போ நீ இங்க இருந்தா எல்லா விஷயத்துக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே, விஷ் யூ ஆல் தி Thank you, பெஸ்ட். சார் டீ. இவனா இவனுக்கு இங்கே வந்தான். சார் இவர் இங்கே புது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, என்னாச்சு? எனக்கு 2 நாளைக்கு லீவ் வேணும் சார். லீவா? ஆமாம் சார், லீவ் வேணும். நீ லீவ் போட்டா இங்க இருக்கிற பியூன் வேலை, டிரைவர் வேலையை யாரு பாப்பாங்க? இல்லை சார், பெரிய பிரச்சனை வீட்டில். அதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. போ போ. லீவா? சார் இப்போ சைனால மழைலாம் பெய்தா? என்னென்ன சொன்னீங்க? இட்டாலி, ஜப்பான், சைனா. வெளியே சொல்லிடாதப்பா, நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேனே. அப்ப இங்க நீ டிரைவரா வேலை பாக்குறியோ? ஆமா. அன்னைக்கு அந்த கோட்டு சூட்டு கண்ணடில எங்க? ஐயோ, அதெல்லாம் மூர்த்தி சாரோடது. ட்ரெஸ்ஸை கார்ல வச்சிருந்தாரு, ஒரு ஆசையில் எடுத்து போட்டுட்டேன். சொந்தமா எதுவும் வச்சு இல்லையா? ஜட்டி மட்டும்தான் எனக்கு சொந்தம். வெளியே சொல்லிடாத ப்ளீஸ். So we will meet soon. Okay? Okay, sir. நம்ம ப்ராஜெக்ட் சீக்கிரம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் மெயில் பண்ணுங்க. Okay? Sure, sir. So wish huge success for a new venture, right? Thank you, sir. Thank you, sir. Thanks. Okay. May I come in, sir? Yes. Yes. Come in. Sir, Vivek, Tamil channel. உட்காருங்க. Thank you, sir. செல்வி, ஒரு half an hour எந்த கால்ஸையும் கனெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே? ஓகே சார். எந்த மீடியான்னு சொன்னீங்க? தமிழ் சேனல். யா, டெல் மீ. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் ரிப்போர்ட்டரும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. What do you mean? டைம் வேஸ்ட் பண்ணாம சொல்லு. நான் வந்தது சாருக்கு ஒரு சினிமா காட்டுறதுக்கு தான். சினிமாவா? என்ன சினிமா? கிளைமேக்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு படம். கொஞ்சம் ஹாட்டான படம். என்ன பார்க்குறீங்களா? உனக்கு என்ன வேணும்? தலை, காந்தி தலை.
எவ்வளோ வேணும்? அப்போ வழிக்கு வந்துட்டீங்க. 5. 5 கோடியா? 5 லட்சம், பாக்கி 95 அப்புறம். டைம் ஆகுது. தேங்க்யூ சார். ஆனால் இந்த சிட்டியில் நான் சேஃபாக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அரை மணி நேரத்துக்குள்ளே நான் திரும்பி போகலன்னா இந்த வீடியோவை போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் கொடுக்குற என்னோட ஆளுங்க வெளியே நிற்கிறாங்க. நீங்கள் பெரிய ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்னு நான் எதுலேயோ படித்தேன், ஆனால் இந்த விஷயத்தில் ஹை ஜம்ப் அடிச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன். ஸோ ஹாவ் அ குட் டே சார். என்னாச்சு? வந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹாஸ்பிட்டல்லையா? யாரு? ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்டா? அப்ப நீ வர ரொம்ப லேட் ஆகுமே. நம்ம நாளைக்கு பார்க்கலாமே. நாளைக்கா? இல்ல, நான் நாளைக்கு ரூமை வெக்கேட் பண்றேன். நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். ஷூரா? ஷூர். நாளைக்கு எப்போ? நான் சொல்றேன். ஓகே. சிவா, இப்போ நான் ஒரு பெரிய கிரைசஸ்ல இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என் கம்பெனிக்கு உருவாக்கின குட்வில் அதை ஸ்பாயில் பண்ண ஒருத்தன் ட்ரை பண்றான். இன்ஃபேக்ட் என்னை பிளாக்மெயில் பண்றான். யார் சார் இது? விவேக்னு ஒருத்தன். ஐ நோ இட்ஸ் அ ஃபேக் ஐடென்டிட்டி. அவனுக்கு என்ன வேணுமா? மணி. வேற என்ன? எவ்வளோ சார்? 1C. 5 கொடுத்துட்டேன். மீதி சார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்ல? நோ, அப்படி பண்ணா மீடியா ஹைஜாக் பண்ணிடுவாங்க. நம்ம கம்பெனியை பாதிக்கிற சில பிசினஸ் சீக்ரெட்ஸ் அது விவேக் கிட்ட இருக்கு. அதனால நம்ம அப்படி மூவ் பண்ணக்கூடாது. அது நமக்கு தான் தலைவலி. ஐ நீட் அ ஷார்ட்கட் சொல்யூஷன். ஷார்ட்கட். சார் நான் என்ன பண்ணணும்? நம்ம காசை கொடுக்க கூடாது, ஆனா நீ அங்க போகணும். மெமரி கார்டை வாங்கிட்டு வரணும். அவனோட சாப்டரை க்ளோஸ் பண்ணணும். அவனையும் தான். சார் ஒருத்தனை கொல்றதுன்னு சொன்னா என்ன பயமா இருக்கா? அது இல்லை சார். என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஒரு கிரைம் பண்ண நான் அவ்வளவு கொடூரமானவல்ல. கம்பெனி பிராண்ட் நேம், ரெப்புடேஷன் போகட்டு விடு. மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஆனா என்னோட ஸ்டாஃப்ஸ், அவங்களோட ஃபியூச்சர் எல்லாம் யோசிக்கும் போது வரது வரட்டும். மூழ்கிற கப்பல்ல வாழ்ற மீன் மாதிரி நான் இருந்துக்கிறேன். பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. இந்த அசைன்மெண்ட் சக்சஸ் ஆனா உனக்கு கிடைக்க போறது 25 லட்சம் ரூபாய், 25 lakhs. உனக்கு கிடைக்க போற ரிவார்ட். Hey, use your brain, man. Use your brain.
ஹாய். Hey. Hello. ஹாய். Hi. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கு? Did you like me? ரியலி பியூட்டிஃபுல். உண்மையாவா? பார்த்த வரைக்கும் அழகு. பார்க்காதது என்ன பார்க்கறதுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டல்ல? லைட்டா. ம். ஆனா இப்ப நல்லா இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆ, எங்க வேண்டான்னு சொன்னேன். ஆ, ஆ. அப்ப எப்போ? எங்கன்னு சொல்லு. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அது எல்லாமே இருக்கு. பார்த்த உடனே கட்டிப்பிடிக்க இது என்ன ஹாலிவுட் சினிமாவா? இடம், டைம் எல்லாம் நானே சொல்றேன். ஐ நீட் a comfortable place. It will take time. எவ்வளவு வேணா வெயிட் பண்றேன். எங்க வேணாலும் வரேன். யூ டிசைட். ஓகே. சார் என்ன சார் வேணும்? 1 minute. ஓகே சார். என்ன ஆர்டர் பண்ணணும்? நோ தேங்க்ஸ். இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஏதாவது? No. Just wait for the next time. Okay? ஓகே. Bye. See you. ஹலோ, என்ன காவியா? நான் உன்னை பார்க்கணும் அர்ஜென்ட்டா. அர்ஜென்ட்டாவா? ஓகே, சரி பார்க்கலாம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் சொன்னதெல்லாம் உண்மை. அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. She was brutally raped. நான் ஒன்று கூட வேண்டான்னு சொன்னது காசுக்காக கிடையாது, அவளை காப்பாத்துறதுக்காக தான். But she is gone. அதுக்கப்புறம் தான் நான் அவளோட மொபைலை பார்த்தேன். இதோ இவனோட நம்பருக்கு தான் அவ கடைசியா மெசேஜ் பண்ணியிருக்கான். அவன் இங்கே தான் இருக்கான். நான் அவனை இங்கே வர வச்சேன். அவனை பொறுத்த வரைக்கும் நான் மிருதுளா மேனன். நம்ம 3 பேரோட வாழ்க்கையை கெடுத்தது இவன் தான். சிவா, நீ என்கிட்ட போய் சொல்லாத. நான் சொல்ற எதுவும் உனக்கு தெரியாதாடா? சொல்றா. நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் விடு. இதெல்லாம் விசாரிக்க அந்த ஷாமா யாரு? அப்போ உனக்கு சாமு தெரியாது. சரி, உனக்கு தெரிஞ்ச ஆளை நான் இப்ப கூப்பிடுறேன். ஆனா கடவுள் என் கூட இருந்தாரு.
நாங்கள் பகல் ஃபுல்லாக சுற்றினோம். சாயங்காலம் ஆன உடனே மைதிலிக்கு மைகிரிங் அதிகமாயிடுச்சு. அவளை காஃபி ஷாப்பில் விட்டுட்டு நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். அப்பதான் ஷாமாவை பார்த்தேன். ஜீவா ம் இன்னைக்கு ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டு எங்க என்ன பண்ற? ஒரு அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ். ஒரு அர்ஜென்ட் 10 நிமிஷம் நீ என் கூட வந்துதான் ஆகணும். வரலன்னு மட்டும் சொல்லிடாதவா? ஐயோ சாரிடா, இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. என்னால வர என் கூட வா, முடியாது, சொன்னா ஒருத்தங்க கேளு. வெயிட் பண்றாங்க. நாங்க நான் போலனே சொல்றத கேளு தேடுவாங்க. ஜீவா. சொன்னா வா கேளு ஜீவா, வா. சொன்னா சீக்கிரமா கேளுமா. நட. ஒரு 10 நிமிஷத்துல Please. போயிடலாம் ஜீவா. நான் வா, ஹாஸ்பிடல் சொல்றத போன ஒரு கேளு. அர்ஜென்ட் வேலை இருக்கு. உள்ள போ. ஷாமா ஷாமா வேலை பார்க்கறதுக்கு நடுவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்ட் ஜாப் பண்ணியிருந்தா. 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி தரேன்னு சொல்கிறத கேட்டுட்டு அந்த ஆள் வீட்டுக்கு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்காக வீட்டுக்கு போகும்போது தான் ஷாமா என்னையே கூட்டிகிட்டு போனா. இந்தாங்கண்ணா. நீ போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே. யாரும் இல்லை. ஒரு செல்ஃபி எடுப்போம். நீ யார் அதை கேட்க? போடா பிச்சைக்கார ஃபைல். ஏய் வாடி வாடின்னு சொல்றேன். என்னாச்சு ஷாமா? போடி போ. அதுக்கப்புறம் ஷாமாவை நான் பார்க்கவே இல்லை, கான்டாக்டும் பண்ணல. நம்ப முடிஞ்சா நம்புங்க, அவளோட சாவுக்கு நான் காரணம் இல்லை. சார் ஓகே சார், நான் வந்துடுறேன் இப்போவே. சரிங்க சார், ஓகே. மிருதுலா மேடம் நீ பார்த்தல, நீ இப்போதைக்கு திரும்ப போக முடியாது. வெயிட், ஐ வில் கால் யூ. ஐ நீட் தட் ரைட் ஆன்சர். ட்ரை பண்றேன் சார். So what? What's the delay? நான் உன்னை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. Look Shiva, இனி ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். So இதை சீக்கிரம் முடிக்கணும். ஓகே சார். It will be done. I will wait for your call. ஏய், ஏய், உன்னை, ஏய்,
run. ஏய் உன் அண்ணனை கொன்னவனுக்கு தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. பொறுக்கி என் அண்ணனை பத்தி அவன் சொன்னது எல்லாமே போய். அண்ணா ஒரு ட்ரிப் போயிருக்காருன்னு அவன் என்கிட்ட சொன்னான். அண்ணனுக்கு கால் பண்ணும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. எனக்கு அப்ப சந்தேகமா வரல. சிவா, கரெக்டான பதில் சொல்ல ஒருத்தன் தான் இருக்கான். நாங்க இருக்கோம்டா. வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்த சொல்றேன். நிறுத்துறா. ஏய், நிறுத்த முடியா இல்லையா? நிறுத்துறா வண்டியா. நிறுத்துறா. நிறுத்துன்னு சொல்றல. மட்டும் நீ நிறுத்தல. ஏய் நிறுத்துடா. வண்டி நிறுத்துறா. நிறுத்துறா சொல்றேன். ஏய் நடுறா. சொல்றா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் சொல்லிடுறேன்.
எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சார் ஷியாமா நீயா? உள்ள வரலாமா? கம் இன். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய். சார் இதில் சைன் பண்ணீங்கன்னா ஃபார்ம்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நீங்க இது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு இப்பவே லேட் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு அவசரம்? லேட் ஆச்சுன்னா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஒரு செல்ஃபி எடுப்போம். சார். சரி, நான் இப்போ எங்க சைன் பண்ணணும்? சார் இங்க. ஓ, இங்கயா? அவசரப்படாத, நான் தான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல. இரு சார், இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. நீ யாரா குறுக்க வர? போடா. ரஞ்சித், விடாத ரஞ்சித், அவனை புடி. எல்லாம் போச்சு. டேய், யாருக்கும் தெரியாம எந்த எவிடன்ஸும் இல்லாம பாடியை எரிச்சிட சொல்லி மூர்த்தி சார் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்களோட டார்கெட் ஜீவா தான். ஷியாமாவோட ஊர்ல அவளை போய் பார்த்துட்டு வர சொல்லி நான் ஒரு டீம் அங்க அனுப்புனேன். எஸ், அவன்தான். கமான், வண்டி எடு. என்னப்பா? அன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்போ அண்ணாவை பத்தி ஆபீஸ்ல யாரும் கேட்கலையா? அவர் லீவ்ல போயிருக்காருன்னு மூர்த்தி சார் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. தேவாக்கு சொந்தம்னு நீ மட்டும்தான் இருக்கன்னு சாருக்கு தெரியும். உன்னை ஆபீஸ்க்கு வர வச்சதும் மூர்த்தி சாரோட வேலை தான். அப்போ எனக்கு வேலை கொடுத்ததா? அது ஒரு ட்ராப். உன்னை அவர் கூடவே வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உன்னையும் அழிச்சிடணும் தான் அவரோட திட்டமே. இவனை கொல்ல உன்னை அனுப்புனதுக்கு காரணம் உன்னை தூக்கி உள்ள போட்டுடலாம் தான். அதோட அந்த தலைவலி முடிஞ்சிடும்னு சார் நினைச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஷியாமா ஆஃபீஸ்க்கு வரலையா? இல்ல, பெண்டிங் சேலரி கிடைக்கணுங்கிறதுக்காக ஷியாமா கால் பண்ணியிருந்தாலும் கோவத்தினால சார் அதை கண்டுக்கல. ஷியாமா இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலையா? இல்ல, அவ எப்பவுமே அப்படிதான். எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டா. அது உயிரை போற விஷயமா இருந்தாலும். அப்புறம் என்னாச்சு? சம்பளத்தை வாங்கிக்க பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ஷியாமாக்கு அஃபிஷியலாக சொன்னார். Excuse me? Yes. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இவ்வளவு தூரம் தனியா கார்ல வர வச்சது உன்னை பாக்குறதுக்காக தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து நான் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்ததெல்லாம் எதுக்காக? இங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியும். அஜித், இவளை தூக்கி போட்டுரு. நில்லு. இது ஷியாமோட போன். இந்த எஸ்எம்எஸ் அந்த ஜீவாவோட போனுக்கு போயிடுச்சுன்னா எல்லா பழியும் அவன் தலையில விழுந்துரும். இதோ இவனோட நம்பருக்கு தான் அவ கடைசியா மெசேஜ் பண்ணிருக்கா. இதையும் அவ கூடவே போட்டுரு. அப்புறம்
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லு ஆக்சிடென்ட். ஓகே. போ. நீ போ. Are you okay? Come on. Okay. Wow. Baby, your selection is excellent. Awesome. Thank you. Please. Let me have something for you. Sure. Sweet like you. Smells so nice. அவசரப்படாத. வெயிட். ஓகே ஓகே. என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு சரக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ஜாய் பண்ணணும். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.
மேக் இட் ஃபாஸ்ட். How do you feel? Awesome. உன் முகத்துல இருக்கிற அந்த அழகு என்ன கொல்லுது. கம் கம் கம். அங்க இல்ல, இங்க. எங்க உட்கார்ந்தா என்ன? இங்க உட்காருங்க. என்ன சவுண்ட் அது? அது கிளாக். ஏய், இவங்க எப்படி இங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஓ, அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ராப் பண்ணிருக்கீங்களா? ஆமாண்டா, இதெல்லாம் உனக்காக பண்ணதுதான். நீ உட்கார்ந்திருக்க சேர் கூட உனக்கான காசு தான்டா. இட் வாஸ் டு ஹேட்ச் யூ ட்ராப். பயப்படாதீங்க, அது ஒரு சின்ன டைம் பாம் தான். நீ அசஞ்சா அது வெடிச்சிரும். நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னால அசைய கூட முடியாது. என் தங்கச்சியோட லைஃப்ல நீ கேம் விளையாடுறியா? இதுதான் உனக்கு கொடுக்கிற ட்ராஃபி. செத்ததுக்கு அப்புறம் தான் குளிப்பாட்டுவாங்க. உன் விஷயத்துல அப்படி இல்ல, உன்னை குளிப்பாட்டி தான் சாகடி. மூர்த்திராஜனுங்கிற தேர்ட் ரேட்டுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இந்த உலகத்துல வாழ வாய்ப்பு இருக்கு. நோ சிவா, வேண்டாம் வேண்டாம் சிவா, நான் என்ன வேணாலும் தரேன், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. எவ்வளவு வேணும்னு கேளு. 5 கோடி 10 கோடி நான் சம்பாதிச்சு வச்ச மொத்தத்தையும் தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா. This is your destiny and you deserve it. தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கடா. சிவா, என்ன காப்பாத்து, என்ன கொன்றாத சிவா. சிவா, சிவா.
அவன் செத்துட்டானா? இப்போ சாவான். சிவா Let me say, at the risk of seeming ridiculous, that the true revolution is guided by great feelings of love. Che Guevara.